இன்றைக்கி நம்ம பார்த்திங்கன்னா காசே செலவில்லாமல் நம்ம வீட்டில் வந்து சின்ன சின்ன பூ செடி வைக்கிறதுக்கு தொட்டி மாதிரிங்க ரெடி பண்ண போகிறோம். இது பார்த்திங்கன்னா இது வந்து பானைங்க. இதை நம்ம தொட்டி மாதிரி பயன்படுத்திக்க போகிறோம். நம்ம வீட்டில் வந்து வீடு கொடுத்துன்னு போகும்போதோ இல்லை கிரகப்பிரவேசம் பண்ணுறாங்க பாருங்கள், அந்த இடத்துல வந்து இதை மாதிரி சின்ன சின்ன பானைகள்லாம் நம்ம பூஜையில் வைப்போம். நம்ம பூஜை முடிஞ்ச பிறகு இதெல்லாம் தூக்கி எங்கன்னா ஒரு இடத்துல மூலையில் போட்டு விட்டுருவோங்க, கவுத்து வச்சுட்டோ இல்லை இப்போ இது வந்து ஏதாவது பட்டு சிலது உடஞ்சிடும். நம்ம அது மாதிரிலாம் பண்ணாமல் இந்த மாதிரி இந்த சட்டி எடுத்து இதை வந்து இதுக்கு வந்து நம்ம பெயிண்ட் அடிக்க போகிறோங்க. பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் எப்பாவது பெயிண்ட் அடிச்சுட்டு மிச்சமானது வந்து இதை மாதிரி எடுத்து வேஸ்ட்டாக மூடி வச்சுருப்போம். இது வந்து இது ஏடு கட்டி வேஸ்ட்டாக தூக்கி போட்டுருவோம். இதை பார்த்தீங்கன்னா தெரிஞ்சு பாருங்கள், ஆடை கட்டிகிட்டு இருக்கு. இதை மாதிரி நம்ம வேஸ்ட்டாக தூக்கி போடாமல் இதில் வந்து கொஞ்சமாக இந்த தின்னர்னு ஒரு விற்கிதுங்க, அது நம்ம வீட்டில் இருந்தாலும் எடுத்துக்கலாம். இல்லாட்டி இந்த மாதிரி கொஞ்சம் விட்டுருங்க, அதில் விட்டுக்கிட்டு இது வந்து நல்லா நம்ம இந்த குச்சிலே இப்படி கலந்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி கலந்துட்டாவே நம்மளுக்கு இந்த பெயிண்ட் எல்லாம் ஒன்றா ஆகிடும். இந்த வேஸ்ட்டாக போகிறதாங்கிறது நம்ம இப்போ பயன்படுத்திக்கிறோம். உங்கள்கிட்ட அது மாதிரி தின்னர்ன்றது இல்லைன்னா நம்ம வந்து கிருஷ்ணாவில் இருக்குது பாருங்க, மண்ணெண்ணுவாங்க இல்லைங்களா, அதை வந்து இந்த பானைக்கு நம்ம பெயிண்ட் மாதிரி அடிக்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா இப்போ இது மாதிரி இருக்கு இல்லைங்களா, இதில் வந்து சும்மா வேஸ்ட்டாக போகிறதாங்க, நம்ம காசே செலவில்லாமல் இப்போ இது வந்து நம்ம பெயிண்ட் அடிச்சிக்கலாம். அதில் மாதிரி எல்லா பக்கமும் இதை அடிச்சிக்கலாங்க. பார்த்தீங்கன்னா அது மாதிரி உள் பக்கம் இது மாதிரி கீழே வச்சுட்டு இந்த மேல் பக்கங்க இந்த மாதிரி நம்ம வேஸ்ட்டை போட்டாங்க இது மாதிரி நம்ம வீட்டுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். அப்படியே இதுக்கு எல்லா பக்கமும் அடிச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பானைக்கு எல்லாம் பெயிண்ட் அடிச்சு வச்சுங்க. அடிச்சுட்டு இது வந்து காயணுங்க. நல்லா காய்ஞ்ச பிறகு இதுக்குள்ளே மண்ணு கொட்டி நம்ம செடி எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாங்க. இப்போ இது நல்லா காயிட்டோம். இப்போ நம்ம பானைக்கு பெயிண்ட் அடித்து வச்சு இல்லைங்களா, அது பார்த்திங்கன்னா நல்லா காஞ்சிச்சு பாருங்கள், கையில் ஓட்டல நல்லா காஞ்சிருக்கு. இப்போ இதுக்குள்ளே வந்து நம்ம மண் சேர்த்திக்க போகிறோங்க. இந்த மண் பார்த்திங்கன்னா சிலருக்கு மண் கிடைக்கலன்னு சொல்லுவாங்க. அதனால் நம்ம மண் எங்கேயும் போய் தேட முடியாது. நம்ம வீட்டு தெருவில் ஓரமாக இருக்கும் பாருங்கள், அந்த மண் தாங்க இது. இது பார்த்திங்கன்னா தெரிஞ்சு பாருங்கள். இப்போ இந்த மண் வந்து இதை பானைக்குள்ளே சேர்த்திக்கலாம். இப்போ இதில் வந்து மண் நிரப்பிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்திங்க. எல்லாத்துலேயும் நிறைய ஊற்ற வேண்டாம், இந்த அளவுக்கு ஊற்றினா போதும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் கற்பூரவள்ளி செடி எடுத்திருக்கேன், இன்னொன்று மணி பிளான்ட் செடி எடுத்திருக்கேன், இன்னொன்று பார்த்தீங்கன்னா பிரண்டை எடுத்திருக்கேங்க. இது வந்து மூலிகை செடிங்க. நம்ம வந்து இந்த மூணுத்துலேயுமே இது ஒன்று ஒன்று நட போகிறோங்க. இது கற்பூரவள்ளி செடி பார்த்திங்கன்னா ரொம்ப முத்தலாக எடுக்கக்கூடாதுங்க, கொஞ்சம் இலசாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கணும். இப்போ அடிபாகத்துலேருந்து இந்த இலையை பிச்சிடணும். இது பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு சளி, இருமல், ஜலதோஷம் இதெல்லாம் இருந்தால் நல்லா ஆகிடுங்க. இதுக்கு இந்த கசக்கி அந்த சாறு கொடுத்தா இப்போ பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு இதுக்குள்ளே இந்த மாதிரி ஊனி விட்டுருங்க. ஊனிட்டு லைட்டாக இப்படி இது பண்ணிவிட்டு அழுத்தி விட்டுருங்க. இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா மணி பிளான்ட்டுங்க. அதையும் வந்து அடிபாகம் இலை வந்து வச்சா அழுகிடும், அதனால் இலையை மட்டும் இது மாதிரி பிச்சுடுங்க. கொஞ்சம் இந்த காம்பு இருக்கிற மாதிரி இந்த கன்று இருக்கணும், அதையும் இந்த மாதிரி வச்சுடுங்க. வச்சுட்டு அதில் கொஞ்சமாக மண் அப்படியே சேர்த்து விட்டுருங்க. பார்த்தீங்கன்னா பிரண்டி அதே மாதிரி பிரண்டை கூட ரொம்ப முத்தில் வைக்கக்கூடாதுங்க. இந்த மாதிரி இலசாக இருக்குது வச்சிங்கன்னா அதுவும் சீக்கிரமாக வளர்ந்து வரும். இது மாதிரி இலையை எடுத்துட்டு அவ்வளோதாங்க. பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மூலிகை செடி நம்ம அந்த சின்ன பானையில் வச்சுருக்கேங்க. இது பார்த்திங்கன்னா பெயிண்ட் வந்து உங்கள்கிட்ட இருந்தால் அடிச்சுங்க, இல்லைன்னா விட்டுடுங்க. இப்போ எல்லாமே நம்மக்கிட்ட இருக்குது மூலிகை செடிங்க. இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு நம்ம இதை பார்த்திங்கன்னா நம்ம மாடி இருந்தால் மாடியில் இவ்வளோ பெருசு வைக்க இந்த சின்ன பானை வைக்க வேணாம். நம்ம வீட்டு வாசப்படியில் ஜன்னல் இருக்குங்களா, அதில் வந்து வெளிச்சம் சூரிய ஒளி வருங்க, அதில் வந்து வச்சிங்கன்னா நம்ம வீட்டுக்குள்ளே அந்த மூலிகை காற்று நமக்குள்ளே வீட்டுக்குள்ளே வருங்க. நம்ம அதனால் அதில் நோய் எதிர்ப்பு சக்தி வராது. அதனால் நம்ம இந்த பானை வந்து ஜன்னல் இருக்குது பாருங்க, வெயில் படுற இடத்துல வைக்கணுங்க. பார்த்திங்கன்னா இதை அந்த வெயில் படுற இடத்துல வச்சுட்டு தண்ணி வந்துங்க வாரத்துக்கு ஒரு முறையாவது லைட்டாக, நிறைய ஊற்றக்கூடாதுங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக பாட்டில்லையோ இல்லை தெளிக்கிறதோ இந்த மாதிரி வச்சு விட்டிங்கன்னா செடி வேகமாக வளருங்க.
உங்கள் வீட்டில் இது மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றிங்க.